என்ன செய்தேன் நான், என்னை நேசிக்க என்ன செய்தேன், என்ன செய்தேன் நான், நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன். இது ஒரு இனிதான குடையா, இல்லை புரியாத மடமையா. இது ஒரு இனிதான குடையா, இல்லை புரியாத மடமையா. பதில் சொல்லும் என் தெய்வமே. ஆண்டவரே, எண்ணிறைந்தவற்றை நீர் எமக்கு செய்துள்ளீர். திருப்பாடல் 45. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் சந்திக்கும் உடல் நலமற்ற நோயாளி வித்தியாசமானவராக தென்படுகிறார். முதலாவதாக இயேசு அவரிடம் தானே வலியச் சென்று நலம் பெற விரும்புகிறீரா என்ற கேள்வியை கேட்டபோது அவரோ ஆவலோடு ஆம் என்ற பதிலை தராமல் தன் கடந்த காலத்தை பற்றியும் தன் இயலாமை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்மில் பலரும் இந்த நோயாளியைப் போல இருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. இறைமகன் இயேசு என்று இப்பொழுது நமக்கு குணம் தர தயாராக இருந்தாலும் நாமோ நம் இயலாமைகளையும் பலவீனங்களையும் குறித்தே அதிகம் சிந்திக்கிறோம். அவற்றையே வார்த்தைகள் மற்றும் கண்ணீர் வழியாக இறைவன் பாதத்தில் கொட்டுகிறோம். இரண்டாவதாக 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக கிடந்த தன்னை குணமாக்கியவர் யார் என்பது பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. எனவேதான் யூதர்கள் குணம் கொடுத்தவர் பற்றி கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நாமும் கூட இயேசுவை தேடி வந்து அவரிடமிருந்து உடல் உள்ள நலன்களை பெற்றுக்கொண்டாலும் அவரை பற்றிய அறிவிலும் ஞானத்திலும் வளர ஆர்வம் காட்டுவதில்லை. குணம் தருபவராக மட்டும் இயேசுவை அணுகுகிறோமே ஒழிய இதையும் தாண்டி அவரை பற்றிய அறிவில் வளர ஆர்வம் காட்டாதிருப்பது வருத்தத்திற்குரிய ஒன்றாகும். மூன்றாவது, மீண்டும் இயேசு அவரை சந்தித்து தான் யாரென்று வெளிப்படுத்திய போது அவரை பின்பற்றுவதை விட்டு அவரை யூதர்களுக்கு காட்டிக் கொடுக்கிறார். நம் வாழ்க்கை மட்டும் என்ன? இயேசுவிடமிருந்து நன்மைகளை பெற்றாலும் வாழ்க்கையில் துயரங்கள் வரும்போது அவரை விட்டு ஏனைய தெய்வங்களை நாடிச் செல்ல தயங்குவதில்லை. வேறு வகையில் சொல்லப்போனால் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய தயங்குவதில்லை. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். பாவத்தில் வீழ்ந்த என்னை பாசத்தில் அரவணைத்தாய், மோகத்தில் வாழ்ந்த என்னை மோட்சத்திற்கே அழைத்தாய். நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள், நான் பெற்ற சுகம் இதுவல்லவா. நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள், நான் பெற்ற சுகம் இதுவல்லவா. என்ன செய்தேன் நான், என்னை நேசிக்க என்ன